அடுத்த செய்தி, மேற்கு வங்காளத்தில் அதிகார துஷ்பிரயோகம் அதை செய்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றிய அரசு அந்த அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மீறாக நடந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. மேற்கு வங்காளத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர், அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோஜ்குமார் அகர்வாலியா. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் தான் தலைமை தேர்தல் ஆணையராக மேற்கு வங்காளத்தில் தேர்தலை நடத்தியிருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி நடத்தினார்னா, எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் நடத்தினார். எஸ்ஐஆரில் என்ன செஞ்சாங்க, 90 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு 34 லட்சம் வாக்காளர்கள் அடையாள அட்டைகள் எல்லாம் டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க அப்பீலில் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்து, மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது, அதாவது அதை பைசல் பண்ணலை, நிலுவையில் இருக்கும் பொழுது அதை கேட்காமல் ஒரு தேர்தலை நடத்தி 207 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு விரோதமாக, அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக இவர் தேர்தலை நடத்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது அல்லவா. அவருக்கு 2 நாள் அந்த என்ன சொல்ற தேர்தலை நடத்தி முடித்த அந்த கையோடு அவருக்கு தலைமைச் செயலாளர் பதவியை அந்த மேற்கு வங்க அரசு கொடுத்திருக்கிறது. நல்ல எப்படி பாருங்க, அந்த ஆள் தான் தேர்தலை நடத்துறாரு, அந்த ஆள் தான் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறாரு. அப்புறம் அந்த ஜெயிக்க வச்ச அரசு இவரை தலைமை தேர்தல், அதாவது தலைமை செயலாளராக நியமிக்குதுன்னு சொல்லும் பொழுது இது ஒரு சரியான நடைமுறையில், இதுக்கு பேர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும்பாங்க. இது ஜனநாயகத்தில் நடந்த மிகப்பெரிய படுகொலையாக நாம் இதை பார்க்க வேண்டியது உள்ளது. அப்புறம் இன்னொரு செய்தி,